மாடி அறையில் கட்டிலில் படுத்திருந்தாள் பிரேமா. அவள் முகம் வெளுத்து சோகையாக இருந்தது. கை கால்கள் குச்சியாக உருமாறி போயிருந்தன. ஜன்னல் வழியே மலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அவள். மன்னி என்று உமா அழைக்கும் குரல் கேட்ட பின்பே திரும்பினாள் அவள். வா உமா, நீ மட்டும் தான் வந்திருக்கியா? ஆமா, ராஜு எங்க போயிருக்கான்? டாக்டரை பார்த்துவிட்டு வரதா சொல்லிட்டு போனாரு. மலையில வசமா மாட்டின்டார் போல இருக்கு என பதிலளித்த பிரேமாவின் மனதில் என்ன பெண் இவள் என்ற கசப்புணர்ச்சியும் தோன்றியது. உடல்நிலை சரியில்லாதவளிடம் உன் உடம்பு இப்ப எப்படி இருக்கு என கேட்க வேண்டும் என்ற நாகரிகம் கூட தெரியாதவளாக இருக்கிறாளே என நினைத்த போதே அது தெரியாதனமா இல்லது அகம்பாவமா எனவும் தோன்றியது. வரும்பொழுதே தன் கணவரை தேடுகிறாள் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் தன் கணவனை பற்றி விசாரிக்க மாட்டாள் என நினைத்து கொண்டாள் பிரேமா. என்ன விஷயமுமா? அண்ணாவை அவசரமாக பார்க்கணுமா? ஆமாம் மன்னி என்ற உமா சிறிது தயக்கம் காட்டினாள். பிறகு அண்ணா கிட்ட சொல்லு மன்னி, இவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு என்றாள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் உமா என்றாள் பிரேமா. ஆனா அதுக்கு டிஃபாலிட் 500 ரூபாய் கட்டணுமாம். ராஜுவைத்தான் கேட்க வந்தேன். ஓ அப்படியா என்ற பிரேமா மௌனமாகிவிட்டாள். ராஜு கிட்ட சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர சொல்லு மன்னி, நான் வரட்டுமா? திரும்பி மாடியை நோக்கி நடந்தாலுமா? அப்பொழுதும் பிரேமாவின் உடல்நிலையை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. பிரேமா அதற்காக வருந்தவும் இல்லை. இவள் இப்படித்தான். அவளுடைய மாமனார் முதல் கடைசி மைத்துனன் கோபு வரை எல்லாருமே தங்களுக்கு தேவை ஏதாவது இருந்தால் மட்டுமே மாடிக்கு வருவார்கள். அப்போது ராஜு இருந்துவிட்டால் அப்படியே அவனை பார்த்து பேசி சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அரை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். மாமியார் மங்களம் மட்டும் தினமும் காலையில் ஒரு முறை வந்து கடனே என பார்த்துவிட்டு, ராத்திரி தூங்குனியா என ஒரு முறை ஒப்புக்கு விசாரித்து விட்டு, கீழே காரியம் அப்படியே கிடக்குதுடி அம்மா, சித்தை இருக்க நேரமில்லை என புலம்பி விட்டு போவாள். சிறிது நேரத்தில் கீழே ஹாலிலிருந்து கேட்கும் இறைச்சலையும் மகிழ்ச்சியையும் ஆரவாரம் கலந்த பேச்சு குரலையும் கேட்டு தன்னுள் புழுங்கி போவாள் பிரேமா. அவள் ராஜுவின் கையை பிடித்து கொண்டு அந்த வீட்டில் நுழைந்த போது நன்றாகத்தான் இருந்தாள். மாமியார் எல்லோரும் பயபக்தியோடு மரியாதையோடு நடந்து கொண்டதால் அவர்களும் திருப்தி அடைந்தார்கள். நாத்தனார்கள் உமாராதாவிடமும் மைத்துனன் கோபுவிடமும் அன்பை கொட்டினாள் பிரேமா. ஆனால் எல்லாமே 6 மாதம்தான். உமாவுக்கு திருமணம் நடந்தது. பம்பரமாக சுழன்றாள் பிரேமா. மாடியில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் இறங்கி இருந்தனர். சம்மந்தி வீட்டாரின் தேவைகளை கவனித்துவிட்டு அவசரமாக கீழே இறங்கி வர படியில் கால் வைத்த பிரேமா சம்மந்தி வீட்டாரில் ஏதோ ஒரு குழந்தை உரித்து போட்டிருந்த வாழைப்பழத்தோலை கவனிக்காமல் காலை வைத்து விட்டாள். அவ்வளவுதான். அவள் கண் விழித்த போது நர்சிங் ஹோமில் தான் இருப்பதை உணர்ந்தாள். உடலை சற்றுமே அசைக்க முடியவில்லை. எங்கெல்லாமோ வலித்தது. படுக்கையில் புரண்டு கூட படுக்க முடியவில்லை. டாக்டரும் கொஞ்சம் கூட உடல் அசங்கக்கூடாது என கடுமையாக உத்தரவு இட்டிருந்தார். அவள் என்றைக்கும் படுக்கையோட காலம் கழிக்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் தீர்ப்பு. 1 மாதம் கழித்து ராஜு அவளை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்தபடி வீட்டுக்கு அழைத்து வந்தபோது வீட்டில் மட்டுமல்லாது எல்லோருடைய மனதிலும் ஏற்பட்டிருந்த மாறுதலையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. உமா புக்ககம் போயிருந்தாள். மாடி போர்ஷனில் குடியிருந்தவர்கள் காலி செய்து கொண்டு போயிருந்தார்கள். மாடி அறையில் அவளுக்காக ஒரு கட்டில் போடப்பட்டு அவளை நீ ஒரு நிரந்தர நோயாளி என சுட்டி காட்டி கொண்டிருந்தது. கட்டிலுக்கு அருகில் அவளுக்கு தேவையான உடைகள் சாமான்கள் ஒரு சின்ன அலைமாரியில் வைத்து அவளுக்கு கை கட்டும் தூரத்தில் வைக்கப்பட்டிருந்தன. ராஜு தன்னால் என்றவரை அவளது தனிமையை போக்க முயற்சி செய்வான். வெளியில் வேலைக்கு செல்லும் நேரம் தவிர மற்ற பொழுதையெல்லாம் அவன் பிரேமாவுடனே தான் கழித்து கொண்டிருந்தான். அதனாலேயே அவனுக்கு தன் தாயாருடனோ சகோதரிகளுடனோ தம்பியுடனோ அவ்வளவாக பங்கு கொள்ள முடியவில்லை. மனைவியின் மேல் அவன் காட்டிய இந்த அதிகப்படியான கவனம் மற்றவர்கள் மனதில் ஒரு பொறுமையை தூண்ட தங்கள் பிள்ளை அடியோடு மாறிவிட்டதாக பெற்றவர்களும் உடன் பிறந்தவர்களும் புலம்பினார்கள். அவனை அவ்வாறு தன் பக்கம் ஈர்த்து கொண்டு விட்டதாக எண்ணி பிரேமாவின் மேல் அவர்கள் கோபம் திரும்பிவிட்டது. படுக்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பிரேமாவுக்கு 2 நாட்களாக உடல்நிலை சரியில்லை. லேசான காய்ச்சல் போலத்தான் இருந்தது. இதெல்லாம் என்ன யாருக்கு? உன்னதுதான். ஆனால் குளிரும் ஜுரமும் அதிகமாக கண்கள் ஜுர வேகத்தில் சிவந்து உடதுகள் காய்ந்து போயின. முதலில் அவள் ராஜுவிடம் இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அன்று இரவு அந்த ஜுரமே அவளை அவனிடம் காட்டி கொடுத்து விட்டது. பிரேமா என ஆர்வத்தோடு அழைத்து கொண்டு வந்த ராஜுவின் குரலை புரிந்து கொள்ளக்கூட அந்த ஜுரம் அவளை அனுமதிக்கவில்லை. சட்டென அருகில் வந்து அவளை தொட்டு பார்த்த ராஜா திடுக்கிட்டு போனான். உடம்பு அவ்வளவு நெருப்பாக கொதித்தது.
அவன் மனமும் அதேபோல் கொதிக்க ஆரம்பிக்கவே அதன் வெண்மையை மங்களத்திடம் வாரி வீசினான். மாடியிலேயே ஒரு மனுஷி இருக்காங்கிறது உங்க எல்லோருக்குமே மறந்து போயிடுத்தா என்ன? தன் நினைவு இல்லாம அவ துவண்டு கிடக்கிறது உங்க யாருக்காவது தெரியுமா? ஆனால் மங்களம் குத்தலாக பயனாள். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூட உன் பொண்டாட்டியால முடியலையா? இடுப்பு தான் ஒடிஞ்சு போச்சு, நாக்கு ஒடிஞ்சு போயிடுத்தா என்ன? அவர்களிடம் பேசி பயனில்லை என உணர்ந்த ராஜு அடுத்து செய்ய வேண்டியதை உடனே செய்ய ஆரம்பித்து விட்டான். 2 நாட்களாக இரவும் பகலும் கண் விழித்து அவளை கவனித்து கொண்ட பின் மாடி ஏறப் போனவளை, உமா உன்னைத்தான் பார்க்கத்தான் முக்கியமான விஷயமா வந்திருக்கா என்ற மங்களத்தின் குரல் தடுத்து நிறுத்தியது. என்ன விஷயம் உமா என கேட்டான். 500 ரூபாய் அவசரமா வேணும் ராஜு. உமா சட்டென்று முன்பிடிகை எதுவும் இல்லாமல் கேட்டுவிட்டாள். சுல்லென்று வந்த கோபத்தை அடக்கி கொண்டான் ராஜு. எதற்கு என கூட கேட்காமல், இல்ல இப்ப என்கிட்ட காசு இல்லை உமா என சொல்லிவிட்டு மேலே ஏறி போய்விட்டான். நான் அப்பவே சொன்னனே, அவ்வளவு சட்டுன்னு சரி தரேன்னு அவன் சொல்லிட முடியுமா? மன்னிக்கிட்ட சொல்லி அவ அப்ரூவ் பண்ணி சாங்ஷன் ஆர்டர் வாங்க வேண்டாமா? கொஞ்சம் கூட தயக்கமோ பயமோ இல்லாமல் தன்மை பற்றி விமர்சித்து கொண்டிருந்த உமாவுடைய பேச்சு எழுப்பிய கோபத்தில், உமா யூ ஷட் அப், பிரேமாவை பற்றி பேச உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது என எரிந்து விழுந்து விட்டு மேலே போய்விட்டான் ராஜு. பாத்தியாம்மா பாத்தியா என உமா பொறுமுவதும், ஏமா கூட பிறந்த தங்க மேல அவனுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? ஒரு 500 ரூபாய் கூட நான் பெற மாட்டேனா? என்னை விட நேத்து வந்த பொண்டாட்டி தானே அவனுக்கு வசதியா போயிட்டா என உமா கோபத்துடன் கீச்சு குரலில் கத்துவதும் நன்றாகவே மேலே கேட்டது. டாக்டர் கொடுத்த மாத்திரைகளையும் மருந்தையும் எடுத்துக்கொண்டு சோர்வுடன் வந்த கணவரை பரிவோடு பார்த்தாள் பிரேமா. ஏற்கனவே மனைவியின் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்கும் அவனுடையிடம் சமய சந்தர்ப்பம் தெரியாமல் கேட்டுவிட்டு அவனை குற்றம் சாற்றி கொண்டிருக்கும் உமாவின் மேல் அவளுக்கு துளி கூட கோபமில்லை. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க என கேட்ட ராஜுவின் கனிவான குரல் அவள் சிந்தனையை திருப்பியது. நீங்க ஏன் உமா கேட்ட பணத்தை கொடுக்கல? நான் இப்போது தானே வரேன், என்கிட்ட தற்சமயம் அவ்வளவு பணமும் இல்லை, ஏதாவது புரட்டி தரணுமே ஆனால் கூட 2 நாள் ஆகும். உங்களுக்கு தன் மேல பாசமே இல்லைன்னு அவ அவ்வளவு வருத்தப்பட்டு கேட்கிறாளே என உருக்கமாக கேட்டாள் பிரேமா. ஏன் பிரேமா, நீயும் அப்படித்தான் நினைக்கிறியா? பாசத்தை காட்டணும்னா பணத்தால தான் காட்டணுமா என்ன? என்னுடைய பாசத்துக்கு வெறும் மதிப்பு 500 ரூபாய் தானா? ராஜுவின் குரலில் ஒலித்த வேதனை பிரேமாவையும் வருத்தப்பட வைத்தது. அவன் திரும்பிய போது மாடிப்படி அருகே ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தார் ராமநாதன். என்னப்பா வேண்டும் என கேட்டான் ராஜு. ராஜு, நீ இந்த வீட்டில தான் பிறந்து வளர்ந்த, உமா ராதாவோட தான் விளையாடின, கோபுவைத்தான் தூக்கி சுமந்த. பிரேமா நேத்திக்கு தான் வந்திருக்கா, அவளையே பார்த்துண்டு அவ பேச்சு கேண்டுண்டு உன் கூட பிறந்த உமாவுக்கு ஒரு அவசர உதவிக்காக 500 ரூபாயை கொடுக்க மறுக்கிற. அப்புறம் இந்த வீட்டில் நீ எதுக்காக இருக்கணும்? பொண்டாட்டை சொல்லை கேட்டுண்டு பெத்தவாளையும் கூட பிறந்தவாளையும் அலட்சியம் செய்து அவமானப்படுத்திண்டு இங்கே கண் முன்னாலே இருக்கிறத விட உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவளையும் அலைஞ்சுண்டு வீட்டை விட்டு கண்மறைவா போயிடலாமே. நாங்களும் கோபு ஒருத்தந்தான் எங்க பிள்ளைன்னு நினைச்சுண்டு இருந்துட்டு போறோம் என அவனை பார்த்து எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுவிட்டார் ராமநாதன். பிரேமாவிடம் விடுத்தார். ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு வந்தா அவன் தாயார் தகப்பனா சகோதர சகோதரிகள் எல்லாருடையும் அவன் சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவும், அவளுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை உதவிகளை செய்யவும் எந்த தடையும் செய்யக்கூடாது. அதுதான் பெண்களோட லட்சணம். அதை விட்டுட்டு உன் கவனக்குறைவால மாடிப்படியிலிருந்து கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுண்டு சதா காலமும் அவனை உன்னை சுத்தியே வர்றதுக்கு உனக்கு சிருஷியா இல்ல? இதையெல்லாம் நினைச்சாலே என் நெஞ்சு கொதிக்கிறது, என் நெஞ்சு வெடிக்கிறது. புருஷங்க ஐயால சிருஷை பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெண் வெக்கப்படணும். உனக்கு அந்த வெக்கம் கூட இல்லையா? நெருப்பை கொட்டவே வந்தவர் போல அவர் அதே வேகத்துடன் கீழே இறங்கி சென்றார். அந்த வார்த்தைகளின் வெம்மை தாங்காமல் சுருண்டு போனான் பிரேமாவும் ராஜுவும். இதற்கெல்லாம் நான் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ என்ற வார்த்தைகள் அவனிடமிருந்து ஆறுதலாக வெளிப்பட்டன. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் வாழ்க்கை துணையா இணைஞ்சு இருக்கணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றா. நான் இதை போல படுதுண்டா அப்ப நீ எனக்கு செய்ய மாட்டியா? செஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறப்போ செய்யறதில் மட்டும் என்ன கௌரவம் இருக்கிறது? இதெல்லாம் அவளுக்கு புரியாது. பிரேமாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு 2 நாளில் தனி வீடு பார்த்து விட்டான் ராஜு. தன்னுடையதும் பிரேமாவுடையதுமான சாமான்களை சேகரம் செய்துவிட்டு ஸ்ட்ரெச்சரை கொண்டு வந்து அவளையும் அழைச்சுண்டு புது வீட்டுக்கு கிளம்ப தயாராகி விட்டான். கீழே வந்த பொழுது அப்பா வீட்டிலே இல்லை. அம்மா சமையல் அறையிலே ஒளிந்து கொண்டிருந்தாள். 6 மாதங்கள் எப்படியோ ஓடிவிட்டன.
முகத்தை சேர்த்து போத்தியபடி நன்றாக அவள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளும் நேற்றிரவு சரியாக தூங்கவில்லை போலிருக்கிறது. நேற்று ஏற்பட்ட மன உளைச்சலில் அவளிடம் நாம் கடுமையாக பேசிவிட்டோமே என நினைத்து நேற்று அப்படி பேசியதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்த ராஜு மெதுவாகவே அவளை எழுப்பினான். பிரேமா என கனிவாக அவளை தொட்டவனை அந்த உடலின் சிலிர்ப்பு அதிர்ச்சி அடைய செய்ய ஒரு கணம் அதிர்ந்து நின்ற பின்பே அந்த உண்மை அவன் இதயத்துக்கு புரிந்தது. ஸ்தம்பித்து போய் நின்றான் அவன். உன்னால என்ன செய்ய முடியும்? அவன் நேற்று கேட்ட கேள்விக்கு அவளால் முடிந்ததை செய்துவிட்டு போய்விட்டாள் அவள். காலியாக கிடந்த தூக்க மாத்திரைகள் அடங்கிய புட்டி அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தன. அவன் அப்பா அம்மா பேசிய பேச்சுக்கு தனியாக வந்த பின் அவளிடம் காட்டிய வெறுப்புக்கு அவள் பரிச்சயமாக அவளது அன்பை அள்ளி வீசிவிட்டாள். நண்பர்களே, எந்த ஒரு பிரச்சனையிலும் நம் வாழ்க்கை துணையிடம் நாம் வீசும் வார்த்தைகள் அவர்களின் மனதை ஆழமாக பாதிக்கும். பேசுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து வார்த்தைகளை விடுவோம். நாம் பேசும் கோபத்தின் சொற்கள் எல்லாம் எதிரில் இருப்பவர்களின் மனதை பயங்கரமாக புண்படுத்திவிடும். அதனால் முடிந்த அளவு கோபத்தில் வார்த்தைகளை விடாமல் பார்த்துக்கொள்வோம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.